நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஈஸியான ஷார்ட்கட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணுறனால ஒரு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் பீப்புளால் இழந்த உங்கள் வாழ்க்கையை எப்படி மீட்டெடுத்துட்டு வெளியே வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நோ கான்டாக்ட் ஃபாலோ பண்ணுறனால ஒரு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் பீப்புள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 32 வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 31 வரைக்கும் இந்த என்டையர் நார்சிஸ்டிக் சீரீஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரண்ட்லி ஒரு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் பீப்புளோட எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த என்டையரான நார்சிஸ்டிக் சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா விதமான புது இன்ஃபர்மேஷன் இதனால் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த பார்ட் 32 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன். சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா wrongcontent88@gmail.comக்கு உங்களுடைய ஸ்டோரி அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக வந்து மெயில் வழியாகவே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமுடைய ப்ரொஃபைல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் மெசேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நீங்கள் என் கூட 1-to-1 செஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஒய் நோ கான்டாக்ட்? ஸோ இந்த நோ கான்டாக்ட் அப்படின்றது என்ன, எதுக்காக இந்த நோ கான்டாக்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் போன ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த என்டையர் சீரீஸ்லேயே நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் நான் திரும்ப ரீஹைட்ரேட் பண்ணுறேன். நார்சிஸ்ட் அப்படின்றவங்க யார், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த நோ கான்டாக்ட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானது, அது வந்து எப்படி உங்களை வந்து இழந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும், நார்சிஸ்ட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நார்சிஸ்டிக் பீப்புள் பேசிக்காகவே ஒரு டாக்ஸிக்கான பீப்புள், அதாவது கண்டே பிடிக்க முடியாத ஒரு டாக்ஸிக்கான பீப்புள். சொசைட்டி லெவலில் அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உண்மையான சுயரூபமே தெரியும். வெளியில் சொன்னால் யாரும் நம்பக்கூட மாட்டாங்க. ஸோ நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எமோஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு தேவை. அதாவது நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு ஜாம்பிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது உங்களோட எமோஷனுக்காக அவங்க தேடி வருவாங்க. உங்களோட எமோஷன்னா உங்களோட எமோஷன் மட்டும் கிடையாது, அவங்க ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் போகிறதுக்கான ரீசன் அந்த எமோஷன் மட்டும்தான். அதாவது எமோஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் ரியாக்ஷனாக அவங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு நிறைய ஐக்யூ இருக்கும். அவங்க வந்து லாஜிக்கலாலாம் வந்து பேசுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஈக்யூ லெவல் என்னை பொறுத்த வரைக்கும் 0 கூட இல்லை, நெகட்டிவில் கூட இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த எமோஷன் எதுக்கு உங்ககிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஈக்யூ லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கனால, அதாவது நெகட்டிவ்லேயே இருக்க கம்மியாக இல்லை நெகட்டிவ்லேயே இருக்கிறனால அந்த எமோஷன்ஸ் வந்து உங்கள் வழியாக வந்து அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளெலாம் வந்து நான் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு விக்டிம் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த விக்டிமோட எமோஷன் வழியாக தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்ரூவல், நீங்கள் சிரிக்கிறது, நீங்கள் அழுறது, நீங்கள் கோவப்படுறது, நீங்கள் பயப்படுறது, நீங்கள் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணாலும் எவ்வளோ மணி சேர்த்து வச்சாலும் அவங்களுக்காக ஸ்லேவ் மாதிரி தாங்கி ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லா விதத்துலேயும் சில ரியாக்ஷன்ஸ் ஆர் சில எமோஷன்ஸ் வரும் பார்த்திங்களா. இதுதான் ஒரு நார்சிஸ்ட்டுக்கு ஃபுட்டு. இது உங்ககிட்ட மட்டும் இருந்து இல்லை, அவங்க யாரெல்லாம் கூட கனெக்ட் பண்ணுறாங்களோ எல்லார் கூட இருந்தும் அவங்க இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இது மூலமாக தான் தான் பெஸ்ட்டு அப்படின்ற அந்த கிராண்டியாசிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இந்த எமோஷன்ஸ் தான் வந்து நார்சிஸ்ட்டுக்கு தேவை. இந்த எமோஷன் இல்லைன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு உயிர் உள்ள பணம்னு சொல்லலாம். லைக் அவங்க வந்து பைத்தியமே பிடிச்சிரும்னு சொல்லலாம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒரு நார்சிஸ்ட்டை தனியாக விட்டுட்டு போனால் தே ஆர் நத்திங். ஸோ இந்த எமோஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கலனா தே ஆர் நத்திங். இந்த எமோஷன் சொசைட்டியில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீப்புள் மூலமாக கிடச்சிச்சின்னா, அதாவது நீங்கள் அழகாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் நிறையா அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியில் ஒரு வேலிடேஷன் உங்களுக்கு கிடைக்கிது, அவங்க மூலமாக நார்சிஸ்ட்டுக்கு கிடச்சிச்சின்னா இன்னும் அவங்க வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சப்போஸ் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லைன்னா
அவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிற மாதிரி ஆகிடும். உண்மையிலே பைத்தியமே பிடிச்சிரும்னு நான் சொல்லுவேன். அதனால தான் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நார்சிஸ்டால் தாங்கவே முடியாது. ஸோ இதுதான் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதாவது நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்ககிட்ட வந்து எப்படியாவது உங்களை ட்ரிகர் பண்ணி இந்த எமோஷன்ஸ் ஏதாவது ஒன்று, நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டீங்க, இல்லை பயப்படுறீங்க, இல்லை அழுறீங்க, ஏதோ ஒரு எமோஷன்ஸ் இருந்தாலும் என்னால் தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற போது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க ஒவ்வொரு சப்ளை கிட்ட இருந்தும், உங்ககிட்ட இருந்தோ இல்லை உங்களுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்போ அப்புறம் ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா, அவங்க குழந்தைங்க எல்லார்கிட்ட இருந்தும் அவங்க எதிர்பார்க்குறது இந்த எமோஷன் தான். நார்சிஸ்டிக் பீப்புள் கூட, ஒரு டாக்ஸிக் பீப்புள் கூட நீங்கள் இருக்கும்போது அந்த அப்யூஸ் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். இதை வந்து நான் ஒரு 6 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் கூட போகும்போது ஸ்பெஷல் அண்ட் யூனிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஐடியலைசேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது லவ் பாம்பிங் ஃபேஸ். அதாவது வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்காது. இவங்க கூட நீங்கள் இருக்கும்போது தான் அந்த எமோஷன்ஸை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அப்படி தான் வந்து உங்கள் மைண்டை வந்து ஃபஸ்ட்டு அவங்க பிடிப்பாங்க. இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் தான், ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. இது எப்படி பிடிப்பாங்கன்னா, வேரியஸ் ஃபார்மில் பிடிப்பாங்க. நிறையா கிஃப்ட்டு கொடுத்து பிடிக்கலாம், இல்லைனா உங்களை வந்து நிறையா ப்ரைஸ் பண்ணி பிடிக்கலாம், இல்லைனா செக்ஷுவலாக அவங்க கூட இருந்து பிடிக்கலாம். எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு டாக்ஸிக் பீப்புள் கூட, ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப 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 பெஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேலிடேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதோ யூனிக் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார சீக்கிரமாக போவீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அவங்க மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. உங்களுக்கு யோசிக்கிறதுக்கே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு எமோஷன்ஸ் வந்து அவங்க கூட இருக்கும் போது தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன். ஸோ ஆஃப்டர் லவ் பாம்பிங் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், டிவேல்யூ, டிஸ்கார்ட், ஹூவரிங், திரும்ப அது ரிப்பீட். இந்த 5 ஃபார்ம் தான் நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐடியலைஸ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவேல்யூ பண்ணுவாங்க. அதாவது இதில் நிறைய மேனிப்புலேஷன் இருக்கும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா, ஒரு பீக் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுத்து திரும்ப சேட்னஸ், திரும்ப பீக் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுத்து சேட்னஸ். இது கொடுக்குறனால உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு செல்ஃப் டவுட் வரும். இதுவும் இந்த எல்லா எமோஷன்ஸுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட இருக்கும் போது தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஹெல்த்தியான பீப்புளுக்குள்ளே இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே வராது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐஃபோன் வந்து உங்கள் கையில் ஒரு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அடுத்த நாளே உங்களை வந்து நீ ஒர்த்தே இல்லைன்னு திட்டுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே நம்மளை வந்து இவ்வளோ வந்து பெஸ்ட்டாக சில விஷயங்கள் கொடுக்குறாங்க, அடுத்த நாளே திட்டுறாங்கன்னா ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போமோ அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்மளை யாருமே திட்டினது இல்லையே, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, இவங்க ஏன் நம்மளை அப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை இது நல்ல ரிலேஷன்ஷிப்பா இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா, இந்த மாதிரி நிறையா டவுட் உங்களுக்கு வரும். உங்களுக்கு செல்ஃப் டவுட் ஃபஸ்ட்டு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை மென்டலி பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். உங்கள் கேரியர் இல்லை உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன். ஸோ கன்ஃபியூஷனில் ரொம்ப நாள் உங்களை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. லைக் கைண்ட் ஆஃப் உங்களை அவாய்ட் பண்ணுறது, இல்லைனா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டிங் பண்ணிவிட்டு, பிளாக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் காணாமல் போகிறது, இல்லைனா ஒரே வீட்டுக்குள்ளார இருந்து கூட உங்கள் கூட பேச மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு, திடீர்னு உங்களை வந்து ஒரு 2 நாள் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வரும். அதாவது ரொம்ப பீக் ஆஃப் ஹாப்பினஸை உங்களுக்கு காட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனும் கொடுப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். இதனால் ரொம்ப ஆங்ஷியஸாக, ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக ஃப்யூச்சரை நினச்சி உங்களோட செல்ஃப் எஸ்டீம் இது வரைக்கும் கம்மியாகாத அளவுக்கு கம்மியாகும். ஒரு டீப்பான டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேஷன். அதாவது உங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ எதுவுமே பிடிக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, உங்கள் ஃபேமிலி கிட்டேருந்து நீங்களே விலக ஆரம்பிச்சிருவீங்க. தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஏதோ பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். எதுலேயுமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஐசோலேஷனாக நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. நீங்கள் யார் அப்படின்றதே மறந்துடுவீங்க. அதாவது இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்ற அந்த வேர்ஷனே மறந்துடும். இவங்க கூட இருந்ததுலேருந்து தான் உங்களுக்கு ஞாபகமே இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ், அதாவது அவங்க உங்களை இந்த மாதிரி பண்ணுறதே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஹெல்த்தியான பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறதே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். இந்த அப்யூஸ்க்கே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடுவீங்க. அவங்க திட்டினாலும், அவங்க அடித்தாலும், அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணாலும், உங்களை என்ன மாதிரி பேடாக ட்ரீட் பண்ணாலுமே அவங்க காலை பிடிச்சி கெஞ்சுற மாதிரி, அவங்க பண்ணுறதே கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு வேலிடேஷன் கொடுப்பீங்க. ஈவன் நார்சிஸ்ட்டை வந்து
யாராவது திட்டினா கூட நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு எனேபிளராக மாறுவீங்க. ஸோ இந்த 6 விதமான ஒரு எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு நார்சிஸ்டிக் அப்யூஸில் கிடைக்கும். இந்த நோ கான்டாக்ட் அப்படின்றத ஏன் நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலாக, ஒரு வெப்பனாக அகைன்ஸ்ட் நார்சிஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 6 ஃபார்ம் இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இந்த அப்யூஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எமோஷன்ஸ் அப்படின்றத வந்து நார்சிஸ்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் அவங்கள வந்து பழிவாங்கணும்னு கிடையாது, அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக பயங்கரமாக அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விடணும் அப்படின்னா இந்த எமோஷன்ஸை கட் பண்ணுறது தான். அட் த சேம் டைம் இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜிலேருந்து வெளியவும் வரணும். நீங்கள் சப்போஸ் கன்ஃபியூஷன் அண்ட் டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் மேக்ஸிமம் பீப்புள் வந்து தான் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி வெளியே வருவாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் ஐசோலேஷன் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதுலேருந்து வெளியே வர்றது. பட் லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டியில் போனீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அடிக்ஷன் ஆகிட்டிங்கன்னா சுத்தமாக அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. என்ன தான் வந்து ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்து உங்ககிட்ட வந்து எத்தனை செஷன் எடுத்தாலுமே நீங்கள் என்னன்னா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, இவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டேன், அப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அடிக்ஷன், இந்த லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வர்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஐசோலேஷன் ஸ்டேஜ்லையாவது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்காமல் போகுது, ஏதோ தனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இமிடியட்டாக ஒரு நோ கான்டாக்ட் ஸ்டேஜுக்கு போகணும் ஒரு விக்டிமாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா நோ கான்டாக்ட் தான். இந்த நோ கான்டாக்டில் என்ன பண்ணுவீங்கன்னா கம்ப்ளீட்லி கட்டிங் ஆல் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் த நார்சிஸ்ட். அதாவது நார்சிஸ்டிருந்து அப்படியே தள்ளி போகிறது, கம்ப்ளீட்டாக அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது. எல்லா ஃபார்மில் இருந்தும் டேரெக்டாக அவங்கள மீட் பண்ண போகிறது கிடையாது, ஃபோன் வழியாக அவங்க கூட பேச போகிறது கிடையாது. உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் மாற்றிடணும். சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடணும். இல்லைனா நீங்கள் வந்து அவங்கள பிளாக் பண்ணிடணும், ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் இமெயில்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடணும் வியா சம்ஒன் எல்ஸ். அதாவது உங்களுக்கான காமனான ஃப்ரெண்ட்ஸு, காமனான ரிலேட்டிவ்ஸ் இது வழியாக நார்சிஸ்ட் உங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது எமோஷனில் அது வழியாக போவீங்கன்னு தெரிஞ்சாலோ அவங்களையும் கட் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் நார்சிஸ்ட்டை விட்டு தள்ளி போய் இருக்கிறது அப்படின்றது தான் நோ கான்டாக்ட். சுத்தமாக அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்டாக்டே இருக்காது. நார்சிஸ்ட் நினச்சாலும் உங்களை ரீச் பண்ண முடியாது, நீங்கள் நினச்சாலும் நார்சிஸ்ட்டை ரீச் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நோ கான்டாக்ட். இந்த நோ கான்டாக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விக்டிம்க்கு என்ன தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா என்லைட்டன்மெண்ட். அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து என்லைட் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு விக்டிம்க்கு புரிய வைக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் அண்டர்கோ பண்ணுறீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப், எனக்கு நிறையா செல்ஃப் டவுட் வருது, ஐயோ இந்த ரிலேஷன்ஷிப் போனதுக்கப்புறம் நான் டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்து ஏதாவது ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் பற்றி தெரிஞ்சவங்க கூட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இந்த என்லைட்டன்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, என்லைட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் போகிறது தப்பான ஒரு ரூட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நிறையா பேருக்கு அதுவே புரியாது. இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா தான் போகுது. ஏன்னா வந்து வெளியில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் பார்ட்னரை பயங்கரமாக புகழ்வாங்க, அதாவது இந்த நார்சிஸ்டிக் பீப்புளை பயங்கரமாக புகழ்வாங்க, அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் வச்சுருப்பாங்க. அதனால் வெளியே சொன்னால் எங்கே நமக்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கெல்லாம் சொல்கிறது இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸில் தான் நம்ம இருக்குமான்ற ஒரு டவுட் வரும். இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு டாக்ஸிக்கான பீப்புளை சூஸ் பண்ணிட்டேன்றது நீங்களே ஒத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பற்றி ஒரு கம்ப்ளீட்டான உங்கள் மைண்டில் வந்து ஒரு என்லைட்னிங்கான ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து அதை பற்றி சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒருத்தர் கைட் பண்ணணும். அதாவது இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வெளியே வர முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கீங்களா, இல்லை டிப்ரெஸ்டாக இருக்கீங்களா, இல்லை ஐசோலேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை உங்களோட ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு நிற்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லே இந்த லவ் பாமிங்லே இல்லை ஏதோ தப்பாக இருக்குது, ரொம்ப நம்ம யூனிக்காக நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வைக்கிது, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இந்த ரிலேஷன்ஷிப் போகுது, எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குது, காண்டாக்ட் பண்ணுறீங்களா யாராவது. ஸோ அவங்க வந்து உங்களை வந்து கைட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ராப்பராக இந்த நார்சிஸ்ட் பற்றி தெரிஞ்சவங்க கைட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வெளியே வர முடியும். ஓவர் நைட்டில் நீங்கள் இதிலேருந்து வெளியே வர முடியாது. பிகாஸ் திஸ் ஆல் ஆர் சைக்காலஜிக்கல் அப்யூஸ். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் அப்யூஸ் வந்து உங்களுடைய ஹார்மோன் கூட
கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ், கைடன்ஸ்க்கு அப்புறம் ப்ராக்டிஸ். அதாவது இந்த நார்சிஸ்ட்டை விட்டு நான் வெளியே வர போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் நார்சிஸ்ட்டை எந்த அளவுக்கு நம்புறீங்க, அந்த பர்சனை, அந்த டாக்ஸிக் பர்சன் மேலே எவ்வளோ டிபெண்ட்டாக இருந்திருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது. எவ்வளோ டீப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார போயிருக்கீங்க அப்படின்றதும் பொறுத்தும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நோ கான்டாக்ட் போயிட்டிங்கன்னா திரும்பியே பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்ககிட்டேருந்து நான் வெளியே வரேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ்லாம் வரும், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்னோடய நீடை நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் அண்ட் ஐட் யுவர் செல்ஃப், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது முக்கியமாக ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மணிக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டண்ட்டை நீங்கள் முதல்ல க்ரியேட் பண்ணணும். இதை அவங்களுக்கு தெரியாமல் க்ரியேட் பண்ணி தனியாக வச்சுருக்கணும். ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அதை அப்படியே மேனிப்புலேட் பண்ணி ஏதாவது பண்ணி உடச்சி விட்ருவாங்க. ஸோ அதை வந்து ஹைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். நான் கண்டிப்பாக நோ கான்டாக்ட் தான் போகிறேன், நான் அவங்கள விட்டு தனியாக போய் வாழ்கிறதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கான எஜுகேஷன்லேருந்து எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். டக்குன்னு நீங்கள் அடுத்த நாளே ஒரு நாள் காணாமல் போக முடியாது. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 3 to 4 months கண்டிப்பாக வேணும். அதாவது எந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க. நார்மல் ரிலேஷன்ஷிப்னால் ஓகே, கம்மியான டைம் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்னால் இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகும். இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா இன்னும் அதிகமான டைம் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை வந்து கான்ஃபிடென்ட் அண்ட் கரேஜ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை உடைக்க நார்சிஸ்ட் மட்டும் இல்லை, நார்சிஸ்டோட எனேபிளர்லேருந்து ஃப்ளையிங் மங்கிலேருந்து நிறையா பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ட்டாக நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு அப்படின்றதும் ஒரு தைரியமும் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள்கிட்டருந்து வெளியே வந்து ஒரு நோ கான்டாக்ட் போகிறதுக்கு உங்களுக்கு வேணும். அதை நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் திங்க் லைக் எ நார்சிஸ்ட். அதாவது சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் போகிறீங்க, அவங்கள விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போகிறீங்க அப்படின்னா நார்சிஸ்ட் என்ன மாதிரியான விதம்லாம் பண்ணுவாங்க, அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய நார்சிஸ்டிக் பீப்புள் என்ன மாதிரி பண்ணி திரும்ப உங்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நார்சிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணி அவங்க இதெல்லாம் பண்ணால் நான் இதெல்லாம் செஞ்சு அதை உடச்சிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு நோ கான்டாக்ட் போக முடியுமே தவிர டைரெக்டாகவே வந்து நோ கான்டாக்ட் போக முடியாது. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் டக்குன்னு நீங்கள் டிக் மார்க் அடிச்சுட்டு போயிடலாம். இல்லை மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அவங்க பேரண்ட்ஸாக இருக்குங்கனாலும் கஷ்டம், அவங்க வந்து சிப்ளிங்ஸாக இருக்காங்கனாலும் கஷ்டம். இல்லை ஏதாவது மணி ரிலேட்டடாக நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் கஷ்டம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கைடன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கே அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ இட் பை யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ கான்டாக்ட் போகிறனால இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் விக்டிம்க்கு பிரேக்ஸ் தி சைக்கிள் ஆஃப் நார்சிஸ்டிக் அப்யூஸ். எதுக்காக நோ கான்டாக்ட் போகிறோம் அப்படின்னா இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ், அதாவது நான் சொன்னல இந்த எல்லா ஸ்டேஜுமே நியூட்ரலைஸ் ஆக்கி பழைய பர்சன், நீங்கள் தொலைச்ச பழைய பர்சன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நோ கான்டாக்ட் உங்களுக்கு தரும். அது எப்படின்றதும் நான் சொல்கிறேன். இந்த நோ கான்டாக்ட் பண்ண போகிறனால இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட்டான இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸை டக்குன்னு பிரேக் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஒரு நார்சிஸ்டிக்கு தேவை எமோஷன் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எமோஷன்ஸை அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஏன்னா நீங்கள் நோ கான்டாக்ட் போனதுக்கப்புறம் நார்சிஸ்டால் உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. தே பிகம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேசி. என்ன பண்ணுறதுனே தெரியாது, பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த என்டையரான நார்சிஸ்டிக் அப்யூஸை நீங்கள் பிரேக் பண்ணுறதுனால அவங்களே கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கலன்னா அது இன்னும் வேறு லெவல் ஆஃப் மூவ்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த நோ கான்டாக்ட் அப்படின்றது தான் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் சைக்கிளில் இருந்து உங்களை பிரேக் பண்ணும். வேறு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையவே கிடையாது. பட் இந்த நோ கான்டாக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நோ கான்டாக்ட்னால் வந்து நான் வந்து ஓகே நான் இவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்றது மட்டும்தான். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நீடுனா அப்பப்போ நான் மெசேஜ் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட் எனி ஃபார்ம் நீங்கள் வந்து பேசக்கூடாது அவங்கக்கிட்ட. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அவங்கக்கிட்ட எந்த விதமான கம்யூனிகேஷனுமே இருக்கவே கூடாது. அதாவது ஃபோன் வழியாக, மெசேஜ் வழியாக, இல்லை சோஷியல் மீடியாவில் நான் ஏதோ ஒரு டைம் சும்மா போய் அவங்க ப்ரொஃபைல் பார்த்துக்கிறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போல்லாம் நோ கான்டாக்டை பிரேக் பண்ணுறீங்களோ
திரும்ப அதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த நோ கான்டாக்ட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் தெரியாமல் அவங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அந்த 2 இயர்ஸ் அப்படின்றத நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதனால் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சிஏ எழுதுகிற மாதிரி தான். ஒரு தடவை நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும். அந்த மாதிரி அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த சைக்காலஜிக்கலாக இது ப்ரூவன். ஸோ அது ஒர்க் ஆகணும்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நோ கான்டாக்ட் போகிறனால உங்களுக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ் வரும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃப் வந்து இதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். அதாவது நீங்கள் வந்து எமோஷ்னலி அட்டாச்டு பர்சன், அவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃப் வந்து உங்களுக்கு வரும். அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா தான் இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃப் பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் நார்சிஸ்டிக் அப்யூஸ்லேருந்து வெளியே வந்து நோ கான்டாக்ட் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃப், அதாவது மேக்ஸிமம் பீப்புள் நான் சொல்கிறேன். ஏன்னா எம்பாத் தான் மேக்ஸிமம் வந்து இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் கூட மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த எமோஷன்ஸ்லாம் வரும். அதுதான் நான் இங்கே கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டினையல். நீங்கள் இந்த எமோஷன் வந்து கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்றத உங்களால் ஒத்துக்கவே முடியாது. எப்படியாவது திரும்ப அவங்க கூட போய் பேச்சப் ஆயிடலாம், திரும்ப அவங்க திருந்தி வருவாங்க, ஏதோ ஒரு டைமில் அவங்க திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதனால் ஏதோ ஒரு டைமில் திரும்ப நார்சிஸ்ட் நம்ம கூட வந்துடுவாங்க, அவங்க திருந்தி வந்துடுவாங்க. அவங்க நம்மளுக்கு எப்படி அந்த லவ் பாம்பிங் ஸ்டேஜில் இருந்தாங்களோ அதே மாதிரியே நம்ம திரும்ப அவங்கள லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பழையசெல்லாம் நினச்சி விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோவம். பயங்கரமான கோவம் வரும், உங்கள் மேலே வரும், நார்சிஸ்டிக் பீப்புள் மேலே வரும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் வரும். சப்போஸ் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள்னால் உங்கள் பேரண்ட்ஸ் மேலே கோவம் வரும். எல்லார் மேலேயும், இந்த சமுதாயத்து மேலே எல்லார் மேலேயும் உங்களுக்கு கோவம் பயங்கரமாக வரும். என்ன பண்ணுறதுனே தெரியாது, எங்கேயா போய் முட்டிக்கலாம் போல் இருக்கும். இதான் செகண்ட் ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்கெய்னிங். அதாவது சில சினாரியோஸை இமேஜின் பண்ணி இதை இப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருக்குமோ, ஒருவேளை நான் தான் தப்பாக பேசிட்டனோ, நான் இந்த மாதிரி பேசியிருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளாரையே நீங்கள் அந்த சுச்சுவேஷனை திரும்ப திரும்ப மண்டைக்குள்ளார ஓட விட்டு பார்கெயின் பண்ணுவீங்க. 4வது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன். அதாவது எக்ஸசிவான ஒரு சேட்னஸ் இருக்கும். அதாவது டிப்ரெஷனுக்கும் சேட்னஸ்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேட்னஸ்னால் அந்த டைமில் இருக்கும், அவ்வளோதான். டிப்ரெஷன்னா நீங்களே உங்களை ஐசோலேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் வெர்ஷனே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும், நிறையா ரிக்ரெட் ஃபீல் ஆகும். ஓகே, இது 4th ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் தான் அக்செப்டன்ஸ். அதாவது ஆமாம், நான் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்றது தான் லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃபும் நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அட்டாச் ஆகிருக்கீங்களோ அந்த அளவுக்கு. இது வந்து ஒவ்வொருத்தரையும் பொறுத்து மாறும். இது கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும்னு சொல்ல மாட்டேன். நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, சைக்காலஜிக்கலான விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதுதான் காமன் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து தெரியும். ஸோ வாட் யூ கெட் ஆஃப்டர் நோ கான்டாக்ட் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை ரீபில்ட் பண்ணி நார்சிஸ்ட் கிட்ட என்ன பவரை லாஸ் பண்ணிங்களோ அந்த பவரை நீங்கள் திரும்ப கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த ரீபில்டு அப்படின்றது ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷன் உங்களுக்கு இருக்காது. அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷனை நீங்கள் ரீபில்ட் பண்ணுவீங்க நோ கான்டாக்ட் போகிறது மூலமாக அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஒரு நார்சிஸ்டிக் அப்யூஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கரமான பிரெயின் டேமேஜ் நடக்கும். அந்த பிரெயின் டேமேஜ்லேருந்து இந்த நோ கான்டாக்ட் போயிட்டு நான் நார்சிஸ்டிக் அப்யூஸ் ரீகவரியிலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அதுலேருந்து ரீகவர் ஆகிறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃபை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை ரீகவர் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், ஹீலிங்கு, ரீகவரு அதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பிரெயின் டேமேஜ் வந்து அது சரி பண்ணும்போது முன்னாடி இருந்த வெர்ஷனை விட இப்போ வந்து இன்னும் பயங்கரமாக நீங்கள் ரீபில்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கான பேஷன், கோல், ஆம்பிஷன், ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் போகும். ஒரு புது வெர்ஷன் வந்து நீங்களே இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெர்ஷனை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் நார்சிஸ்ட் கிட்ட எந்த பவரை தொலைச்சிங்களோ, அதாவது அவங்கள பார்த்தா நீங்கள் பயந்துருப்பீங்க, இல்லை வந்து அவங்கள பார்த்தா அவங்களுக்கு வெறுப்பு வந்திருக்கும். இதெல்லாம் வந்து நார்சிஸ்ட் உங்கள் மேலே உங்கள் மைண்டில் வந்து கரப்ட் பண்ணி அவங்களோட பவரை உங்கள் மேலே இன்சிஸ்ட் பண்ணனால உங்களுக்கு வந்த ஒரு இஷ்யூ. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த பவர்ஸை வந்து ரீக்ரெயின் பண்ணுவீங்க. ஸோ நோ கான்டாக்ட் போனதுக்கப்புறம் நார்சிஸ்ட் வந்து பவர்லெஸ் ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த எமோஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணிட்டீங்க. அதனால் நார்சிஸ்ட்
மூலமாக நீங்கள் வந்து நார்சிஸ்ட்க்கு ஒரு அப்ரூவல் தர மாட்டீங்க. நார்சிஸ்ட் மூலமாக நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. அவங்களால நீங்கள் அழ மாட்டீங்க. அவங்கனால உங்களுக்கு கோவம் வராது. அவங்கனால உங்களுக்கு பயம் வராது. உங்களோடைய அச்சீவ்மெண்ட்லாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுன்னு அவங்க கிளைம் பண்ண முடியாது. உங்களோட மணிலாம் அவங்களோட மணி அவங்க கிளைம் பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்கள் ஸ்லேவாக எந்தவித வேலையும் செஞ்சு தர மாட்டீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பவரை கம்ப்ளீட்டாக ரீகெயின் பண்ணுறீங்க. அப்படின்றது தான் இந்த நோ கான்டாக்ட் உங்களுக்கு தரும். இதுக்கான நாள் எவ்வளோ நாளில் இது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். எப்பவுமே சைக்காலஜிக்கலாக அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணுவோம். கரெக்டாக ஒரு விஷயத்தை இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவங்க இறந்துட்டாங்கன்னா, ஒருத்தர் எப்படி எடுத்திருக்காங்களோ இன்னொருத்தங்க அதே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எவ்வளோ டீப்பாக நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்றதை நீங்கள் தான் எவாலுவேட் பண்ணணும். அட் லாஸ்ட் நீங்கள் தான் அதை கோ த்ரூ பண்ணணும். ஸோ இதுக்கான பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கூட நார்சிஸ்ட் கூட மினிமம் ஒரு 2 இயர்ஸ் நோ கான்டாக்டில் இருந்தால் தான் இது எல்லாமே பாசிபிள்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 1 இயர் நார்சிஸ்டிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் நோ கான்டாக்டில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் 10 இயர்ஸ் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கணும். பட் அது டூ லாங். பட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய எமோஷனல் கோஷன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 3 or 4 இயர்ஸில் கூட நீங்கள் ரீகவர் ஆகி வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் நார்சிஸ்டிக் கூட போய் சேரணும்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட வந்து என்ன மேனிப்புலேட் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை கண்டுக்காத அளவுக்கான லெவலில் நீங்கள் வந்து உங்களை ரீபில்ட் பண்ணிடுவீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நோ கான்டாக்ட் போகிறனால நார்சிஸ்டுக்கு என்ன மாதிரியான டேமேஜ் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான இன்ஜுரி நடக்கும். அவங்க பிரெயினில் சுத்தமாக பவரை இழந்தனால ஒரு ப்ரைமரி சப்ளை, நீங்கள் தான் பெரிய சப்ளையாக அவங்க நினச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவரை நீங்கள் ரீகெயின் பண்ணனால அவங்களுக்கு பயங்கரமான நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவும் போட்டிருக்கேன். இதை தாண்டி கொலாப்ஸ்டு நார்சிஸ்டாகவும் அவங்க மாறுவாங்க. அது தனியான வீடியோவும் போடுறேன். பட் நீங்கள் அது போகிறனால அவங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் காட்டுவாங்க. சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்ட் போகிறீங்க, அவங்கள விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு லவ் பாம்பிங் ட்ரை பண்ணுவாங்க. லவ் பாம்பிங்கிறது உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்படி ஃபஸ்ட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தாங்களோ அதே மாதிரி த்ரூ வேரியஸ் கிஃப்ட்டோ இல்லைனா வந்து உங்களை வந்து எமோஷ்னலாக ஏதாவது பேசி, நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், அங்கே உட்காந்து எப்படி பேசிகிட்டு இருந்தோம், அப்படி இப்படின்னு பழைய மெமரிஸ் எல்லாம் கிண்டி, அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக்காக பேசி இல்லைனா செக்ஷுவலாக பேசி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வழியாக உங்களை திரும்ப லவ் பாம்பிங் பண்ணி அது உள்ளே புல் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கில்ட் ட்ரிப்பிங் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணமே நீ தான் எல்லா தப்பையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கில்ட்டு கொடுப்பாங்க. அந்த கில்ட்டுனால நீங்கள் ட்ரிகர் ஆகி திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்துடுவீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரைசிஸ் மேனுஃபேக்சரிங். இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக். அதாவது நீங்கள் இப்போ நோ கான்டாக்ட் போகிறீங்கன்னா அவங்க வந்து எமோஷ்னலாக டக்குன்னு கால் பண்ணி, எனக்கு வந்து பயங்கரமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நான் சாக போகிறேன், நீ என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஃபினான்ஷியலாக எனக்கு எல்லாமே போச்சு, எனக்கு கொஞ்சமாவது பணம் கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா எமோஷ்னலாக வந்து நான் வந்து கையை அறுத்துப்பேன், நான் வந்து செத்துருவேன், நீ இல்லைனா நான் செத்தே போயிடுவேன், எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிரைசிஸ் வந்து உருவாக்கி திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை புல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது மாதிரி எதாவது பேசினா நீங்கள் ட்ரிகர் ஆகி வருவீங்க அப்படின்றதுக்காக அது ட்ரை பண்ணுவாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் வியா எனேபிளர் ஆர் ஃப்ளையிங் மங்கி. ஃப்ளையிங் மங்கி அப்படின்றவங்களுக்கு வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள்னே தெரியாமல் அவங்க ஃப்ளையிங் மங்கியாக, அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த மங்கியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஒரு காமனான ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அவங்கள வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ட்ராக் பண்ணுவாங்க. இல்லை அவங்க மூலமாக உங்ககிட்ட ஏதாவது பேசி உங்கள் மைண்டை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனேபிளர் வந்து அவங்களுக்கு தெரியும் உங்கள் நார்சிஸ்டிக் பீப்புள்னு தெரிஞ்சும் அவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு உங்கள் கூட பேசி அவங்களுக்கு தேவையானதை ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கலைன்னா எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி, அதாவது இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஏதாவது எமோஷ்னலாக உங்களை ட்ரிகர் பண்ண முடியுமா, என்ன பண்ணால் நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. நான் இதனால தான் சொன்னேன், நோ கான்டாக்ட் போகிறதுக்கு முன்னாடி திங்க் லைக் எ நார்சிஸ்ட். ஸோ நார்சிஸ்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய நார்சிஸ்ட் அவங்களுக்கு உங்களை எவ்வளோ பற்றி தெரியும், என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை உங்களுக்கு குழந்தை இருந்தால் அதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்களா, நீங்கள் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க அதில் என்ன அவங்க கிளைம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் வந்து யோசித்து முன்னாடியே நோ கான்டாக்ட் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த ட்ரிகர் அவங்க பண்ணாலுமே நீங்கள் வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் இருக்கணும். திரும்ப சொல்கிறது, உங்களோட எமோஷன் தான் அவங்களுக்கு தேவையே. ஸோ நீங்கள் எந்த வகையிலும் உங்களுடைய ரியாக்ஷன் கொடுக்கல, இந்த மாதிரி என்ன விதமான எமோஷன்ஸும் கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய பவர் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும், அவங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு
நீங்கள் திரும்பியே வரமாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட் சப்ளை நோக்கி போவாங்க. வேறு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு போவாங்க. ஏன்னா அவங்க ஜாம்பிஸ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு சப்ளை இல்லாமல் வாழவே முடியாது. அவங்கள தனியாக விட்டால் தே ஆர் நத்திங். ஸோ ஏதாவது ஒரு சப்ளை கிடைக்காதான்னு சொல்லி ஜாம்பிஸ் மாதிரி சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மியர் கேம்பெயின் வந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது நீங்கள் தப்பானவங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை இந்த சொசைட்டியில் பரப்பி விடுவாங்க. அதனால ட்ரிகர் ஆகி திரும்ப நீங்கள் வந்துடுவீங்களான்னு பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சால் உங்களை எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மியர் கேம்பெயின் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து முழுக்க பொய் தான் இருக்கும். அவங்களோட ஓன் வேர்ஷனில் இந்த ஸ்டோரியை சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்படியாவது உங்களை அழிக்கிறதுக்கு இந்த ஸ்மியர் கேம்பெயின் மூலமாக எப்படியாவது உங்களை அழிச்சிடலான்னு பார்ப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிட்டு உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறையா ரூமர்ஸ், நிறையா ஃபேக் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மூலமாக எப்படியாவது உங்களை வந்து அழிச்சிடணும். இல்லைனா திரும்ப வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சண்டை போட்டால் கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவையான இந்த எமோஷன்ஸ் கிடச்சிரும். இன்னும் நீங்கள் வந்து அவங்கள பற்றி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேருந்து திரும்ப மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஸ்மியர் கேம்பெயின் பயங்கரமாக பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நோ கான்டாக்ட் போனீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் நோ கான்டாக்ட் போகணும். அந்தளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் வளர்த்துக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்லைட்டன்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் கைடன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் அண்ட் ஐட் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் அண்ட் கரேஜ் அண்ட் லாஸ்ட் திங்க் லைக் எ நார்சிஸ்ட். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான மேனிப்புலேஷன் பண்ணாலுமே அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அட்லாஸ்ட் நீங்கள் நோ கான்டாக்ட் போயிட்டீங்க, நீங்கள் உங்களை ரீபில்ட் பண்ணிட்டீங்க, பயங்கர ஒரு சூப்பரான வேர்ஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நாலேஜை நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்டேருந்து உங்களை லைஃப் லாங் அது வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஹாப்பினஸ். ஸோ நீங்கள் என்ன ஹாப்பினஸ் இழந்தீங்களோ அதை வந்து பில்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். அண்ட் மூவ் ஃபார்வர்ட், நெவர் எவர் லுக் பேக். ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நார்சிஸ்டிக் பீப்புள் ஒரு நாள் வந்து நான் வந்து ஒரு நோயில் வந்து பாதிக்கப்பட்டுட்டேன், நான் திரும்ப உங்க கூட வந்து ஒரு 1 இயர் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நெவர் எவர் கிவ் எ செகண்ட் சான்ஸ் டு நார்சிஸ்ட். நான் திரும்ப சொல்கிறது, ஒன்ஸ் எ நார்சிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் எ நார்சிஸ்ட். தே நெவர் எவர் சேஞ்ச். நீங்கள் நோ கான்டாக்ட் போயிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கணும். உங்களை நீங்கள் சேவ் பண்ணி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றது தான் உங்களுக்கும் நல்லது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அதுக்கும் நல்லது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நார்சிஸ்டிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த 3 வகையில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.